ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ரீயான ஸ்கெமாட்டிக் டயக்ராம் டூல் பற்றி பார்க்க போகிறோம். மொபைல் டெக்னீஷியனில் பிகினராக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஃப்ரீ 1 இயருக்கான ஆக்டிவேஷன் அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. போனி ஸ்கெமாட்டிக் வாங்கியிருப்பீங்க நிறைய பேர், அதே மாதிரி தான் இந்த டூல் இருக்குது. பட் இதில் சில விஷயங்கள் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. சீக்கிரமாக அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூலை டவுன்லோட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சைன்இன் பண்ணால் நமக்கு 1 இயர் ஆக்டிவேஷன் ஆகிருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு 4 டேப் இருக்குது பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு டேப் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க போனியோ மாதிரி. ஸோ இதில் இன்னும் நிறைய மாடல்ஸ் ஆட் பண்ணாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு மாடலாக C2 ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் டயக்ராம் ஹார்ட்வேர் சொல்யூஷன் போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிமாட்டிக்கில் நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் சில பக் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஸ்கிமாட்டிக் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிசிபி லேஅவுட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இது பிசிபி லேஅவுட். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது பிசிபி லேஅவுட்டு. இதில் ஸ்கிமாட்டிக் டயக்ராம் ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் ஆகலை. ஸோ அதில் 2 இருக்குது. ஸோ இன்னொன்றையும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ அது ஓப்பன் ஆகுது. ஸோ இதுலேயும் சில பக்ஸ் இருக்குது. பட் ஆனால் நமக்கு கண்டிப்பாக சீக்கிரம் சரியாயிரும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்ம டேப் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்மேப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பிட்மேப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். பிட்மேப் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்டில் ஒரு ஷார்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு காம்பனண்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னா அது என்ன காம்பனண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ரீபாலிங் பண்ணக்கூடிய டைமில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த பிட்மேப் தான். ஏன்னா சில பால்ஸ் மிஸ் ஆகிரும். அந்த பால்ஸ் கிரவுண்டா இல்லை அதோட லைன் இருக்கா, அதை எங்கேருந்து ஜம்பர் அடிக்கலாம், ஒருவேளை அந்த பால் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எங்கேருந்து ஜம்பர் அடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் ஈஸியாக பார்க்கலாம். ஏன்னா அதை டச் பண்ணோம்னா நமக்கு அதோட லைன் எங்கே வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கு, ஸோ எந்த இடத்துல இருந்து நம்ம அதை எடுக்கலாம் அப்படிங்கிறத இதை ஈஸியாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு காம்பனண்ட் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு கெப்பாசிட்டரோ இல்லை ரெசிஸ்டரோ மிஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல அந்த காம்பனண்ட் நமக்கு தேவைப்படுதா இல்லை அதை அப்படியே விட்டுறலாமா அப்படிங்கிறதெல்லாம் இதில் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, அது பைபாஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க முதற்கொண்டு இதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரெசிஸ்டராக இருக்கட்டும், அதை மேக்ஸிமம் நமக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில ரெசிஸ்டரை கிரவுண்டோட நமக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது, மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரீபாலிங் பண்ணும்போது நமக்கு நான் சொன்ன மாதிரி தான் இதில் அந்த ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள். அந்த ப்ளூ கலர்லாம் பார்த்திங்கன்னா நோ கனெக்ஷன். ஸோ நம்ம இந்த ரீபாலிங் பண்ணும்போது சிபிஓ எம்எம்சியை நம்ம ரீபால் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேட் மிஸ் ஆயிரும். ஸோ அந்த பேடெலாம் என்னென்னு பார்த்துக்கலாம். நமக்கு பால்ஸு நமக்கு தேவையா இல்லை நோ கனெக்ஷனா அப்படிங்கிறத இதில் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தான் நமக்கு இந்த பிட் மேப் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் டவுன்லோட் பண்ண மாதிரி நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால நான் டைரெக்டாக போய்ட்டு செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டூல் கண்டிப்பாக ஒரு தான் பிகினர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டூலில் பிட்மேப்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. நான் நிறைய டூல்ஸ் பார்த்துருக்கேன், ஃப்ரீயாக பிட்மேப்லாம் கொடுத்ததே இல்லை. கண்டிப்பாக இந்த டூல் கொடுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நேம் கொடுத்துக்கலாம். ரெஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறமா அடுத்து உங்களோட மெயிலு, அதுக்கப்புறமா புதுசாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படி சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு வார்னிங் கேட்கும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு வார்னிங் கேட்கும். அது இந்த மெயில் சரியான மெயில் தானே அப்படி சொல்லிட்டு கேட்கும். நம்ம ஓகே பண்ணிட்டோம்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகேங்களா? ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறமா நமக்கு சைன்இன் கொடுத்துக்கலாம் டைரெக்டாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ ஒரு தடவை லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வீடியோஸ் நான் உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.